A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்ற சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுத்திடும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை பகுதியில் ரவுடியை தாக்கி கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் அருண் மரியநாதன். தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்களின் புதிய முடிவுக்கு புதுச்சேரி வியாபாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்ற சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுத்திடும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதியில் வீதி பெயர் பலகைகள் மற்றும் பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல்கட்ட பணியை துவக்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுத்திடும் வகையில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதி முழுவதுமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் முதல்கட்டமாக தில்லைநகர் பகுதியில் இந்த பணி துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை பகுதியில் ரவுடியை தாக்கி கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் அருண் மரியநாதன். ரவுடியான இவர் மற்றும் அவரது நண்பர் ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த ரகு ஆகியோர் மீது ஆந்திராவில் நடந்த ராக்கி ரமேஷ் கொலை வழக்கும் புதுச்சேரியில் பல்வேறு அடிதடி வழக்குகளும் உள்ளன. இதற்கிடையே அவரது நண்பரான ரகுவிற்கு கோவிந்தசாலையை சேர்ந்த சோனி, கென்னடி நகரை சேர்ந்த நாகராஜ் இடையே ரவுடிகளில் யார் பெரியவர் என்பதில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. அருண் மரியநாதன் ரகுவின் நண்பர் என்பதால் கடந்த 14ஆம் தேதி சோனி, நாகராஜ், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த இலால் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த மண்வெட்டி, சுத்தி மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றால் அருண் மரியநாதனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். படுகாயமடைந்த அருண் மரியநாதனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அருண் மரியநாதன் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் 3 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அருண், சோனி, நாகராஜ், இலால் ஆகியோரை நேற்றைய முன்தினம் புதிய பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். தனியார் நிறுவனம் தயாரித்து ஏவிய ராக்கெட் வெற்றி பெற்றதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஆய்வு மையத்திலிருந்து சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர்களுக்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இந்த வரலாற்று சாதனை இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்றும், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை துவங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒருமுறை தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் பல உலகத்தர சாதனைகளை இந்தியா படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று முதல்வர் ரங்கசாமி அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளர்களிடம் சுமார் 4.53 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை உரிமையாளர்கள் 2 வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளர் நாராயணனிடம் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி சுமார் 4.53 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை பங்குதாரர்களான முகமது ரியாஸ் மற்றும் நாகூர் மீரான் ஆகிய 2 வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக நாராயணன் அனுப்பிய பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் வழியாக மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடி செய்யப்பட்ட தொகையில் 33 லட்சம் ரூபாய் இந்த இருவரின் தொடர்புடைய கணக்குகள் மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், கங்காதேவி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 7 பேரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டை தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மழைக்கால அங்கி, சீருடைகளை அமைச்சர் சிவக்கொழுந்து வழங்கினார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பித்துசிட்டிப்பேட்டையில் உள்ள பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மழைக்கால அங்கி மற்றும் பள்ளி சீருடைகள், பள்ளி நாட்குறிப்பேடு மற்றும் பயிற்சியேடுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அரசு வழங்கும் நலத்திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் உஷா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 33 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்திடும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்ற நிகழ்வில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டார். இதேபோல் தன்வந்திரி நகரில் சீனியர் எஸ்பி கலைவாணன், சைபர் கிரைமில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் எஸ்பி திவ்யா, திருபுவனையில் எஸ்பி சுப்பிரமணியன், கரியாம்புதூர் பகுதியில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடம் இருந்து 57 புகார்கள் பெறப்பட்டு 33 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. மேலும் நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 146 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நாகமுத்து மாரியம்மன் கோவில் சடல் திருவிழாவில் வாகனங்களை அலகு குத்தி இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் ஆடி மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டு வரும் சடல் திருவிழாவின் 9வது நாள் நிகழ்ச்சிகள் நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் காவடி எடுத்து வந்ததுடன் அலகு குத்தி கார், பேருந்து, மினி லாரி, ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. திருவிழாவின் சிறப்பம்சமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உருவப்படம் இடம்பெற்ற பேனருடன் ஜேசிபி இழுத்து வந்ததும் யமஹா RX 100 மோட்டார் சைக்கிளில் நாகமுத்து மாரியம்மன் வீதி உலா வருவது போன்ற அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வரை சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாச ரெட்டியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது படத்திற்கு மக்களவை MP வைத்திலிங்கம், முன்னாள் MLA பெரியசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநிலம் கரியமாணிக்கத்தை சேர்ந்த புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாச ரெட்டியார் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மக்களவை MP வைத்திலிங்கம், காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன், முன்னாள் MLAவும் தாவேகா வேட்பாளருமான பெரியசாமி, வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் அம்மைநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சேகர் ரெட்டியார், செல்வம் உட்பட ஸ்ரீதர் குடும்பத்தினர் மரியாதை செலுத்தினர். பின்னர் கரியமாணிக்கம் அரசு துவக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு, எழுது பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரிடம் சுமார் 33 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நபரை CBCID போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி நகர் தமிழ்மகள் வீதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த காளிதாஸ் இவருக்கு அறிமுகமானார். கூடுவாஞ்சேரியில் உள்ள இடம் ஒன்றை வாங்குவது தொடர்பாக கோவிந்தராஜிடம் இடத்தின் மதிப்பு 10 கோடி ரூபாய், அதற்கு வங்கியில் கடன் வாங்கி தருவதாகவும் காளிதாஸ் கூறியுள்ளார். இதற்காக 2020இல் வங்கி செலவுக்காக 33.75 லட்சத்தை காளிதாஸிடம் கோவிந்தராஜ் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட காளிதாஸ் வங்கியில் கடன் வாங்கி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். இதுகுறித்து 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி CBCID காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் பாபு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் காளிதாஸ் மதுரையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் மதுரையில் முகாமிட்டு காளிதாஸை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காளிதாஸ் சென்னையைச் சேர்ந்தவர் அல்ல, சிவகாசி மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்தவர் என தெரியவந்தது. இதேபோல் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்ததை அடுத்து புதுச்சேரிக்கு அவரை அழைத்து வந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் போலீசார். தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்களின் புதிய முடிவுக்கு புதுச்சேரி வியாபாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளன.
புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள முத்துக்குமரன் அரங்கத்தில் புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரி சங்க தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமேஷ், பொருளாளர் திருச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் திடீரென எடுத்துள்ள ஒருதலைபட்சமான முடிவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், வழக்கமாக கோழிகளை பண்ணையிலிருந்து விற்பனைக்கு ஏற்றுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவனம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பது உலகளாவிய நடைமுறை. ஆனால் தற்பொழுது உற்பத்தி நிறுவனங்கள் கோழிகளை ஏற்றும் வரை தீவனம் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என்ற புதிய முடிவை எடுத்துள்ளன. இந்த திடீர் மாற்றத்தால் கோழிகளின் எடை தற்காலிகமாக அதிகரித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும் இதனால் வியாபாரிகளுக்கு பொருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அதிக தீவனம் உண்பதால் கோழிகளின் குடல் வெடித்து மலம் வெளியேறி இறைச்சியின் தரம் பாதிக்கப்படுவதோடு கோழியின் கழிவுகள் காற்றில் பரவி பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது என்றும் சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தோல் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும் அந்த கோழிக்கறியை உண்ணும் நுகர்வோர்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பழைய தீவன கட்டுப்பாட்டு நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி IRBN காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு இணையதளம் வாயிலாக அனுப்பப்பட்ட 1788 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 83 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் தேதி ஜூன் 1ஆம் தேதி முடிவடைந்தது. இதில் மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. இதில் 1788 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது. பல்வேறு காரணங்களுக்காக 83 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 33 விண்ணப்பதாரர்கள் தங்கள் சமூக பிரிவை தவறாக குறிப்பிட்டுள்ளதால் பொதுப்பிரிவின் கீழ் மட்டுமே பரிசீலிக்கப்படுவார்கள். இடஒதுக்கீடு தொடர்பாக எந்த சலுகையும் இவர்கள் கோர முடியாது என்றும், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் குறைகளை கேட்பதற்காக புதுச்சேரி IRBN ஒரு குறைதீர் குழுவை அமைந்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு குறையிருப்பின் தேவையான ஆவணங்கள் அல்லது சான்றிதழ்களுடன் 24ஆம் தேதி வரை கோரிமேட்டில் உள்ள IRBN கமாண்டரை அணுகலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிராமங்களுக்கு ரூபாய் 259 ஃபைபர் இணைய சேவை வழங்கப்படுவதாக BSNL அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி BSNL அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் கிராமப்புறங்களில் மலிவான விலையில் அதிவேக இணைய வசதியை வழங்க BSNL நிறுவனம் முடிவு செய்து மாதம் 259 ரூபாய்க்கு புதிய கிராமப்புற ஃபைபர் நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேகமாக ஃபைபர் டு தி ஹோம் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குகிறது. வீட்டிலேயே அதிவேக இணையதள வசதியை பெற முடியும். BSNL பாரத் நெட் திட்டத்தின் மூலமாக புதுச்சேரியில் உள்ளடக்கிய கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இணைப்பை முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்கள் இணையதளத்தில் விவரங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், அல்லது வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகலாம் என்றும், இந்த திட்டத்தின்படி மாதம் 700 GB அதிவேக டேட்டாவுடன் இந்தியா முழுவதும் வரம்பற்ற இலவச தொலைபேசி அழைப்புகள் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1000 வீடுகளில் சூரிய ஒளி மின் திட்டம் அமைக்க மின்துறை நடவடிக்கை. புதுச்சேரி மின்துறை சூரிய ஒளி மின்சக்தியை அதிகரிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மாநிலத்தில் 91.29 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் வணிக கட்டிடங்கள் 49.68 மெகாவாட் பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் 18 மெகாவாட், நிறுவனங்களில் 9.2 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதர இடங்கள் மூலமாக 12 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கின்றது. இந்நிலையில் மின்சாரத்துறை 4 கிராமங்களை தேர்வு செய்து அங்குள்ள 1000 வீடுகளில் இலவசமாக சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தி 2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய திட்டமிட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. கிராமங்களை தேர்வு செய்யும் பணிகள் காரைக்காலில் நடந்து வருகின்றன. மத்திய அரசின் பிரதமர் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 200 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர்களின் வீடுகளில் அரசே நேரடியாக செலவு செய்து சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தும். மேலும் நுகர்வோரின் தேவைக்கு போக எஞ்சியிருக்கும் மின்சாரம் புதுச்சேரியின் பொது மின் தொகுப்பில் சேர்க்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கோசி சந்திரன் நினைவேந்தல் நிகழ்வில் MP ராமதாஸ் கலந்து கொண்டு கோசி சந்திரனின் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். மறைந்த சமூக ஆர்வலர் கோசி சந்திரனின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி
புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. அனைத்து மீனவ இயக்கங்கள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் இணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி MP பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் MLA இளங்கோ, பேராசிரியர் பெரியாண்டி ஆகியோர் கோசி சந்திரனின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோசி சந்திரனின் நினைவேந்தல் மலர் வெளியிடப்பட்டது. ராமஜெயம், குமரன் மற்றும் பேராசிரியர் மாசிலாமணி, முனைவர் செல்வகுமாரி, முனைவர் வல்லத்தான், வேலு, தர்மராஜ், நல்லவாடு குமார், காலாப்பட்டு குமார் உள்ளிட்டோர் மலரினை வெளியிட்டு முதல் பிரதியை பெற்றுக் கொண்டனர். ரூபேஷ், அசோக், வெங்கடேச பெருமாள், குமார், கஜேந்திரன், பத்மநாபன் உட்பட இயக்க நிர்வாகிகள் மற்றும் சமுதாய பெரியோர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை சேகர், உத்திராடம், ரவிக்குமார், கனகசபை, கந்தமாறன், கதிரவன் மற்றும் மணிமேகலை, யுனான், முரளி, ஜெயகவி, ஜெயந்தி உட்பட தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். முடிவில் கோசி சந்திரனின் மகன் பிரவீன்காந்த் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகளை பாதுகாக்கும் நோக்கில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எலைட் ஆகிய பள்ளிகளின் மாணவர்கள் இணைந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் சிறப்பு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்திடும் வகையில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எலைட் மாணவர்கள் இணைந்து உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ள வண்ணான் குளத்தை தூய்மைப்படுத்தும் சிறப்பு துப்புரவு பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி, மாநகராட்சி ஆணையர் அருண், சமூக ஆர்வலர் கார்த்தி மற்றும் பிரசிடென்சி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர். இந்த நிகழ்வில் பங்கேற்ற NSS மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் குளத்தில் தேங்கியிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை செயல் மூலம் எடுத்துக்காட்டினர். இந்த துப்புரவு பணி பொதுமக்களிடையே நீர்நிலைகளை பாதுகாத்திடும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்தும் சிறப்பான முயற்சி என்று பாராட்டுகளை பெற்றுள்ளது. தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் மற்றும் அகில இந்திய அமைப்பு சாரா மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் கலிதிரம்பட்டு அருகே உள்ள ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் நெல்லை மகாலிங்கம் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மாநில பொருளாளர் முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொருளாளர் பேச்சியப்பன் மற்றும் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். சட்ட ஆலோசகர் சக்திவேல் கூட்டத்தில் நிறைவேற்றப்படவிருந்த தீர்மானங்களை வாசித்தார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் அருணாசலம், மாநில கௌரவ ஆலோசகர் முத்துவேல், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி கோமதி உள்ளிட்டோர் சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாண்டியன், வனிதா முருகன், ராமசாமி, தமிழ்வாணன், மகாதேவன், வெங்கடாசலம், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் கிளை நிர்வாகிகள், தொண்டர்படை அமைப்பாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், சங்க உறுப்பினர் திரளாக கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் 15 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்துவது, திருநெல்வேலி மாநகரில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடத்துவது, 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழக உட்பட கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட விரிவுபடுத்த வேண்டும், தொழிலாளர் நலப்பயன்களை எளிதாக கிடைக்க செய்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுத்திடும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் CCTV கேமரா பொருத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை பகுதியில் ரவுடியை தாக்கி கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் அருண் மரியநாதன். தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்களின் புதிய முடிவுக்கு புதுச்சேரி வியாபாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.